Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி எடுத்த vlog. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அப்படியே டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரமாகவே சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா விடிய சில ஷாப் திறந்துருக்கும் அண்ட் சில ஷாப் வந்து ஏர்லி மார்னிங்கே திறந்துருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர் தேர்ட் தீபாவளி இன் சென்னை நான் சொல்கிறேன். பிகாஸ் மோஸ்ட்லி நாங்கள் திருச்சி போயிடுவோம். ஸோ இந்த இயர் வந்து பாப்பா இருக்கனால கை குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ட்ராவல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணிடலான்னு. ஸோ இதுதான் வந்து தீபாவளி டைமில் நான் இங்கே நான்வெஜ் எடுத்து சமைக்கிறது. தீபாவளி டைமில் தெரியாது எப்படி ஷாப் எந்த டைமில் ஓப்பன் இருக்குன்னு. ஸோ நெய்பர்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து போய் ஹஸ்பண்டும் சீக்கிரமாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மட்டன் ஆர் சிக்கன் எடுக்கலாமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. பட் எனக்கு என்னமோ வந்து நாங்கள் பக்கத்தில் பார்க்குற வரைக்கும் எனக்கு மட்டன் வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சிலாம் அரைக்கும் போது நான் போட்டிருக்க நெயில் பாலிஷை நானே பார்த்துட்டு இட்ஸ் லைக் செல்ஃப் லவ் அழகாக இருக்கே அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆனியன் கலர் இது. ஸோ அதுதான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கலரு. லெக்லேயும் நல்லா இருந்தது, கையிலையும் நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே மசாலாலாம் சிக்கனுக்கு அரைச்சிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து அப்போதைக்கு ரெடிமேட் மசாலா தான், எந்த ஒரு பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டிலையே வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே வறுத்து அப்போவே அரைச்சி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ மார்னிங் என்னங்க இட்லி சுட சுட அண்ட் சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ஸோ ஒரே குழம்பாவே வச்சுட்டேன் மதியத்துக்கும் சேர்த்தே. மதியம் வேறு ஏதாவது கிரேவி மாதிரி திக் கிரேவி ஒரு ஹரியாலி சிக்கன் அந்த மாதிரி செய்யலான்னு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், பாப்பா எந்த டைம் முழிச்சிருப்பாங்க எந்த டைம் தூங்குவாங்கங்கிறது தெரியாது. ஸோ தீபாவளி அன்னைக்கு கூட வந்து ரெஸ்ட் இல்லாமல் இருக்க வேண்டாம் நீனு, அதனால ஜஸ்ட் குழம்பு மட்டும் காலையிலேயே வச்சுடு அப்படின்ட்டாங்க. ஸோ மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு குழம்பாக வச்சுட்டேன் நான். ஸோ இது என்ன இட்லி ஓரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியிலலாம் பயங்கரமாக ஒட்டிக்குச்சு இந்த வாட்டி, என்னன்னு தெரியல. ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக எப்பொழுது போல் பஞ்சு போல் இருந்தது. ஆனால் துணியில் ஏன் சம்டைம்ஸ் ரொம்ப ஒட்டிக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் ஒட்டாது. ஸோ ரொம்ப ஒட்டியிருந்ததுனால அதை வலிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சஷ்வந்த் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டாரு. அதனால் நானும் சஷ்வந்த் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் குளிக்க வச்சுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே மார்னிங் அண்ட் லன்ச் போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தான் நான் சாரீ கட்டினேன். பிகாஸ் மார்னிங் வந்து கட்டுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு சாரீ கட்டிட்டேன் நான். இதுதான் வந்து நான் தீபாவளிக்கு வந்து எடுத்திருந்த சாரீ. மார்னிங் போட்டிருந்ததுமே வந்து அது நான் தீபாவளிக்குன்னு வாங்கல, ஜஸ்ட் ஒரு ஃபீடிங் செட் வேணும்னு வாங்கியிருந்தேன். ஸோ அது அப்படியே வந்து தீபாவளிக்கு மார்னிங் போட்டுக்கிட்டாச்சு. பட் தீபாவளிக்குன்னு எடுத்த சாரீ பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இந்த நெக் பீஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. எதுவுமே இந்த மாதிரி வந்து இயரிங்ஸ் ஆக்சசரிஸ்லாம் நான் மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் வந்து ஷாப் பண்ண மாட்டேன். நேராக கடையில் போய் தான் பண்ணுவேன். பட் வந்து இந்த நெக் செட்லாம் எனக்கு எங்கே போய் வாங்கணும்னு தெரியல. அந்த பாப்பா வச்சுட்டு எனக்கு அலையவும் முடியாது. ஸோ அதனால வந்து நான் இந்த டைம் வந்து மீஷோவில் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஈவினிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இஞ்சி டீ போட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து எப்போமா டீ போட்டு தருவேன், நான் வேறு சாரீ கட்டிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பப்போலாம் எனக்கு டைம் கிடச்சதோ அப்பப்போலாம் வந்து கொஞ்சமாக வந்து விலாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து திடீர்னு பாப்பா வந்து அதனால அந்த ஒரு கண்டினியூட்டியாக எடுக்கவே முடியல என்னால். ஸோ மார்னிங் வந்து சிக்கன் குழம்பு வச்சது, இட்லி சாப்பிட்டது ஓரளவு கவர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது எனக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த நெக் செட் வந்து நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 சம்திங் 250 அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஏன்னா டவுட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். பிகாஸ் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி. பிகாஸ் சில இதெல்லாம் வந்து பிக்சர்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கையில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலாக ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இது மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் எதுவுமே இது நாள் வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணதே இல்லை. ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணுவேன், இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஆர்டர் பண்ண. இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ட்ரீம் கேச்சர், இந்த மாதிரி
தேவையானது இப்படி தான் ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து இயரிங்கு, நெக் செட், கிளிப்பு, பேங்கிள்ஸ் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணேன் மீஷோவில், ஏடி பேங்கிள்ஸ். அது நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அண்ட் மார்னிங் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் கூட அந்த பேங்கிள் போட்டிருந்தேன். ஸோ அதனால் டவுட்டாக இருந்தது. சரி இது வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி பேர்லில் வந்து முத்து வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆப்ஷன் இருந்தது. ஒரு இன்கேஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்கல, இல்லை வந்து டேமேஜாக இருக்குது, நல்லா இல்லைன்னா 7 days ரிட்டன் இருந்தது, ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை நம்பி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஏன்னா 240 அப்படிங்கிறதுனால சில பேருக்கு ஓகே கம்மியாக தானே, நல்லா தான் வச்சுப்போம், நல்லா இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. 10 ரூபாய் செலவு பண்ணாலும் அதை வந்து பிரோஜனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். பிகாஸ் அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு, காசு வேஸ்ட்டாக போகிறதுக்கு அதை வேறு யாருக்காவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் கூட அது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட் எப்போவுமே இருக்கும். நான் வந்து ஒன்று அதை பிடிச்சி வாங்கணும், இல்லையா அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக காசு வந்துடணும் அப்படி தான் நான் நினைப்பேன். அந்த காசை வச்சு அட்லீஸ்ட் அது யூஸ்ஃபுல்லாவது வேறு யாருக்காவது கொடுத்துருக்கலாமே. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டிக் மாதிரி வந்திருக்கு. நான் நினச்சேன்னா அந்த ரிவ்யூஸ்லேயே வந்து மற்ற ஜுவல் ரிவ்யூஸ்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிக்சரில் காமிக்கும் போது வந்து ஆன்டிக் மாதிரி காமிக்கிறாங்க, ஆன்டிக் பீஸ் மாதிரி. ஆனால் நம்மளுக்கு வரும்போது வந்து இந்த எல்லோ கோல்டு மாதிரி வருது, அது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த சாரீக்கு எனக்கு என்னமோ இது சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். அந்த இந்த இயரிங்கோடையே சாதம், மதியம் வச்ச ரைஸ் இருக்குது, அண்ட் அதோட இட்லியோ தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம், சிக்கன் குழம்பு இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களுக்கு தீபாவளி போச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு எப்படி தீபாவளி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சாரீ அவுட்ஃபிட் அண்ட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக நல்லா தூங்குங்க. ஸோ பாய். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.